எத்தனை எதிர்ப்புகள் இருந்தாலும் இணையதளத்தில் புதிய திரைப்படங்களை வெளியிடும் போக்கு தொடர்ந்தபடியே இருக்கிறது. பாகுபலி திரைப்படத்தின் 2வது பாகம் இணையதளத்தில் வெளியானதை தொடர்ந்து முகநூலிலும் நேரலை செய்யப்பட்டுள்ளது. பாகுபலி திரைப்படத்தின் 2ஆம் பாகம் திரையரங்கங்களில் வெளியான அன்றைய தினமே இணையதளத்திலும் வெளியானது. அதனைத் தொடர்ந்து அந்த படத்தின் தரமான HD பதிப்பு ஞாயிற்றுக்கிழமை மதியம் முதல் திருட்டுத்தனமாக பதிவேற்றம் செய்யப்பட்டு இணையத்தில் வெளியானது. புதிய திரைப்படங்களை வெளியிடும் இணையதளங்களை முடக்க வேண்டும் என்று தயாரிப்பாளர் சங்க தலைவர் விஷால் காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் புகார் செய்தார். என்றாலும் அதற்கு அடுத்த நாளே பாகுபலியின் 2ஆம் பாகத்தின் HD பதிப்பு முகநூலில் நேரலை செய்யப்பட்டுள்ளது. சுமார் 1.5 மணி நேரம் ஓடியதை அடுத்து நேரலையில் ஒளிபரப்பான பாகுபலி திரைப்படத்தை சுமார் 6000 பேர் பார்த்திருக்கிறார்கள். பாதி ஓடி முடிந்த நிலையில் அதன் நேரலையும் லிங்கும் முகநூலில் இருந்து நீக்கப்பட்டது. இணையதளத்தில் திரைப்படங்கள் வெளியாவதை தடுக்க தயாரிப்பாளர் சங்கத்தின் முன்னாள் தலைவர் தானு நடவடிக்கை எடுத்தார். அதனால் அவருடைய கபாலி திரைப்படத்தை ரிலீஸுக்கு முன்பாகவே இணையதளத்தில் வெளியிடப் போவதாக சவால் விட்ட இணையதளம் ஒன்று அதனை அப்படியே செய்தும் காட்டியது. குறிப்பிட்ட அந்த இணையதளத்தின் முகவரியை 3 முறை முடக்கிய போதிலும் வெவ்வேறு வெளிநாடுகளின் இணையதள முகவரிகளை கொண்டு தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது அந்த தளம். இவர்களை எப்படி தடுப்பது என்பது புரியாமல் குழப்பத்தில் இருக்கிறது தமிழ் திரையுலகம். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.